எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாதிரி நிறைய பேர் அவர் முதலில் குத்திருக்காங்க தம்பி. அப்படின்னா என்னென்ன விஷயம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா? இவர் எல்லாருக்கும் சம உரிமம் சொல்லி யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம் அப்படின்ற ஒரு பொருட்டல் யார் வேணாலும் வியாபாரம் செய்யலாம், விநியோகம் செய்யலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்துன்னு வந்தார். அந்த சங்கத்துல தலைவர் ஆகி ஜெயிச்சு அதை பிடிக்காத சில பேர் அந்த சமயத்துல நடிகர்களுக்கு சொல்லுவார் சம்பளம் ஜாஸ்தியா வாங்காத, அப்பதான் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாங்க, 10 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்ல இவருக்கு கிட்ட பேச சொல்ல, அண்ணே எனக்கு பாதி படம் எடுத்துட்டேண்ணே, இன்னும் ஒரு பாதி படம் எடுக்கணும், என்கிட்ட காசே இல்லைண்ணே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், அதை கேட்டுட்டு பாதி படத்துல நிக்குதா இருறா நான் தரேன்னு சொல்லி அவர் வீட்டை அடமானம் வச்சு தனுஷ் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜன் துள்ளுவதோ இளமை அந்த படம் ஃபர்ஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தியேட்டர்ல போல தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆயிருக்குது. கஸ்தூரி ராஜன் அப்பா கிட்ட சொல்லி அழுகுறாரு, எனக்கு அண்ணே எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு லட்சங்கள் வரணும், நான் வீடெல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறேன், பையனுக்காக எடுத்த படம், அதோட என் குடும்பமே லாஸ் ஆயிடனே, நடுத்தருக்கு வந்துடனே அப்படின்னு அழுவ சொல்ல அப்பா ஒரே வார்த்தை சொல்றாரு, கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர், சினிமாக்காகவே வாழ்ந்தவர், இவர் சாவறதுக்கு முன்னாடி கூட விநியோக சங்க பில்டிங்கை பார்த்துட்டு தயாரிப்பாளர் சங்க பில்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடையாறுல போய் குச்சிருக்காரு. டிரைவரை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு இவருக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேல இவருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, கடன் தொல்லையால இவர் செத்தாருன்னு சொல்றீங்க, 10 பைசா யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பா உண்மைக்கு தான் தலை வணங்குவார தவிர இந்த பொய்யான நியூஸ் எல்லாம் பார்த்து காதுலயே வாங்க மாட்டாரு, போங்கடான்னு சொல்லிட்டு போய்க்கினே இருப்பாரு. இது மட்டும் தான் தம்பி, இவ்வளவு வருஷமா நான் போராடிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், உங்களை எல்லாம் கரை சேர்த்துட்டேன், ஆனா எனக்கு இது மட்டும் இருக்கு அப்படின்னு ஏதாவது பகிர்ந்திருக்காரா? நிறைய பகிர்ந்திருக்கிறாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சின்ன தயாரிப்பாளர்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். பலமுறை பல இடங்கள்ல நாங்க கேள்விப்பட்டது, ஏமாற்றப்பட்டிருக்காரு, நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பணங்காசு என்னைக்குமே பெரிய பொருட்டா அவர் நினைச்சதே இல்லை. அந்த ஏமாற்றங்கள் எப்பேற்பட்ட ஏமாற்றங்களா இருந்திருக்கு, கூட நீங்க பார்த்தது இந்த மாதிரி நிறைய பேர் அவர் முதலில் குத்திருக்காங்க தம்பி. அப்படின்னா என்னென்ன விஷயம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா? இவர் தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கிறாரு. முதல்ல சிந்தாமணி முருகேசன் விநியோக சங்கத்துல இருக்கிறாரு. ரஜினி அவரு சிந்தாமணி முருகேசன் அவர் ஒரு ஜாம்பவானாட்டம் 18 வருஷம் அவர் இருந்தவர். அந்த யாருன்னா ஒருத்தர் இது கொடுக்குறாங்க, நான் நிக்க போறேன்னு ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவங்கள சங்கத்துல இருந்து மெம்பர்ல இருந்தே தூக்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மனிதரா ஜாம்பவானா நம்ம விநியோகஸ்த சங்க தலைவர் சிந்தாமணி முருகேசன் இருந்தார். இவர் தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்க சொல்ல, திருட்டி விசிடிக்காக இவர் நிறைய போராட சொல்ல, விநியோகஸ்த சங்கத்துல இவர் ரொம்ப பேர் இவர் தான் வரணும் இங்கே வாங்கன்னு கூப்பிட சொல்ல அவங்களெல்லாம் தூக்கியிருக்காங்க. இவர் கூப்பிட்டாரேன்னு அங்கே போனார், அங்கே போய் ஜெயிச்சார். அதுவும் தமிழ்நாடு பூரா கொண்டாடினாங்க, 3 வருஷம் கொண்டாடினாங்க, 4வது வருஷம் முதுகில் குத்துறாங்க. ஏன்னா தோத்துட்டாங்க, அவங்கள சம்பாதிக்க விடல, எல்லாம் நேர்மையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால கூட இருந்தவங்களே அப்போ இவர் எல்லாருக்கும் சம உரிமம் சொல்லி யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம் அப்படின்ற ஒரு பொருட்டல் யார் வேணாலும் வியாபாரம் செய்யலாம், விநியோகம் செய்யலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்துன்னு வந்தார். அந்த சங்கத்துல தலைவர் ஆகி ஜெயிச்சு அதை பிடிக்காத சில பேர் அந்த சமயத்துல பேர் சொல்லல, அந்த சமயத்துல அவரை பின்னாடி இருந்து திருப்பியும் இவர் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அவங்க தப்பா சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டு இவரின் முதுகுல குத்தினது 3 வருஷத்துலயே 2.5 வருஷத்துலயே இவரை தலைவர் பதவியில இருந்து இவருக்கு எதிராக நின்று இவரை இறக்குறது, அது மிகப்பெரிய துரோகம். அது ஒன்று சொல்லலாம். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே இவர் ஒரு சிறுபட தயாரிப்பாளராக இருந்தாலும் அவங்களுக்காக தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. மேலே இருக்கவங்கள பற்றி இவர் கேட்க மாட்டார், சம்பள உயர்வு ஜாஸ்தியாக வாங்காதுன்னு சொல்லி நிறைய சொல்கிறார். அதனால் நடிகர்களுக்கு சொல்லுவார் சம்பளம் ஜாஸ்தியாக வாங்காத, அப்போ தான் தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, அந்த படம் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, 10 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்ல இவருக்கு கிட்ட பேச சொல்ல, அண்ணே எனக்கு பாதி படம் எடுத்துட்டேண்ணே, இன்னும் ஒரு பாதி படம் எடுக்கணுண்ணே, என்கிட்ட காசே இல்லைண்ணே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், அதை கேட்டுட்டு
பாதி படத்தில் நிற்குதா இருறா நான் தரேன்னு சொல்லி அவர் வீட்டை அடமானம் வச்சு, அவர் வீட்டை சொந்தமாக இருந்த வீட்டை அடமானம் வச்சு அவர் எடுத்துன்னு போய் கொடுப்பார் பணத்தை. ஒரு 10 பேருக்கு கொடுப்பாரு. 10 பேரில் 5 பேர் அப்படியே விட்டுருவாங்க. இவர் திருப்பியும் டவுன் ஆகி அந்த பணம் திருப்பி 5 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதை கொடுத்து இவர் என்ன பண்ணுவார், திருப்பியும் வீட்டை மூட்டு வைப்பார். அம்மா நகையை எடுத்துன்னு போய் வச்சு திருப்பியும் கொடுப்பாரு. இதே தான் பண்ணுவார். அம்மா திட்டுவாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அம்மா இருக்கிறாங்க. இது யாரோ தப்பாக அவர் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அப்பாவை பார்க்க முடியாமல் அவங்களுக்கு முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் அதுக்கு அப்புறம் வரேன். நான் அம்மாவதும் அப்புறம் அந்த யூடியூப்பில் தனியாக திட்டினவங்க தான் குடும்பத்தால் பிரச்சனை, யாரும் பார்த்துக்க சரியா இல்லை அப்படின்னு பார்த்துக்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து இவங்கெல்லாம் கொடுக்குறேன் தோன்னு சொல்லி இவர் அந்த காலத்துலேருந்து ஏமாந்துட்டு இருக்கிறார். ஸ்கூலில் இவருக்கு கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்கூலு வரும், பணம் வரும்னு தெரியும். அட்மிஷனில் பணம் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்படி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அப்போ தான் இவர் மேலே அக்கறையாக வருவாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம், ஏப்ரல் மேல இவங்க கூட இவர் கூட அப்படியே 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க. இந்த மே மாதம் வர சொல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஸ்கூல் அட்மிஷன் பணம் வரும். அதை இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட இவர் சொல்லுவார், இவர் மீட்டிங்லேயும் சொல்லுவார், இவர் எதையும் ஒளிவு மரம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி சொல்ல எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வரும், இவ்வளோ பசங்க படிக்கிறாங்க, அதனால் நான் இதை நான் இதை பண்ணுறேன், இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் 10 பேர் அந்த மே மாதம் வருவாங்க. கூடியே இருப்பாங்க. கூடியே இருந்து அந்த ஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட் வந்தது. ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க. அண்ணா நான் பண்ணி கொடுத்துட்றேண்ணே, நான் இதை பண்ணுறேண்ணே, நான் அதை பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் தனியாக இருப்பார். என்னடா 10 மாதம் என்னப்பா, நாங்களே கேட்போம், என்னப்பா அந்த மாமாலாம் வந்தாங்களே எங்கே காணோம் அப்படின்னு சொன்னால், அவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வருவாங்கடா, அப்புறம் தருவாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். வீட்டில் அவரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஆள் நான் தான். மற்றவங்க 3 அண்ணனுங்களை ஒரு தங்கச்சியில் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. நான் மட்டும்தான் அவரை கேள்வி கேட்கறது. அவரே சொல்லுவார், என் பையன் கேட்பான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. கேஆர் சுரேஷ், நான் இப்போ தான் சுரேஷ் ராஜனா பேரை வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேஆர் சுரேஷ்ன்னு தான் வச்சிருக்கிறேன். நான் படங்கள் நடிச்சிருக்கிறேன். 1990 அப்பா படம் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்கிறேன்னா, இவர் டைரக்ஷன் தொழில், அதுலேயும் கால் பதிச்சிட்டாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு. நம்ம ஊர் மாரியம்மான்னு சொல்லி 88லேயோ 89லேயோ இவரே டைரக்ஷன் பண்ணி எடுக்கிறாரு. நிழல்கள் ரவி, சரத்குமார் இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா சரத்குமாரை ஹீரோவாக போட்டதே ஃபஸ்ட்டு படம். அவர் அப்பா தான் தங்கமான தங்கச்சியில். அவர் 2 படம் கால் ஷீட்டை கேட்குறாரு. முதல் படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. இது நம்ம ஊர் மாரியம்மா படத்தில் நிழல்கள் ரவி ஹீரோ, சரத்குமார் வில்லன். அப்படியே சரத்குமார் கிட்ட 2 படம் நீ நடிச்சு கொடுன்னு சொல்ல நான் உன்னை ஹீரோ போகிறேன்னு இவர் அடுத்த படத்தில் நம்ம ஊர் மாரியம்மா பண்ணி 50 நாள் 60 நாள் ஓடிச்சிங்க. சாமிலாம் நல்ல கலெக்ஷன், அவரே டைரக்ஷன் பண்ணார், நல்ல கலெக்ஷனு. அது எல்லாத்தையும் திரும்பியும் வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த பணம் மட்டும் போதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளில் இப்போ எடுக்கிற மாதிரிலாம் அப்போ எடுக்க மாட்டார் இவர். கரெக்டாக பிளான் பண்ணி 35 நாள் இல்லை 45 நாள் ஷூட்டு போகணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஷெட்யூலு, செகண்ட் ஷெட்யூலுன்னு சொல்லி போய் அழகாக எடுப்பார். எடுத்து அதை எடிட் பண்ணி கரெக்டாக சொன்ன தேதியில் சொன்னபடி இதை ரிலீஸ் பண்ணுவார். அதே மாதிரி அந்த பிரசாத் லேபில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்றைக்கி நைட்டு வெடிகாலம் வரைக்கும் எல்லா ஊருக்கும் பெட்டி அனுப்புவாங்க. அப்போ பெட்டி தான் அங்கே ஃபிலிம் போட்டு கொடுக்கறதுக்கு. அதில் மிகப்பெரிய பிரச்சனைலாம் வரும், கடன் தொல்லைகள் வரும். லெட்டர் யாருன்னா லேபுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க படத்தை நிறுத்தி வைப்பாங்க. இவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் இவங்க பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துலலாம் போய் தயாரிப்பாளர்களுக்காக, சின்ன தயாரிப்பாளர்களுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்துருக்காரு. அவனுக்கு நாளைக்கு இப்போ ஒரு பிரசவம் பண்ணுற மாதிரி அந்த பிரசவம் பண்ணலன்னு சொன்னால் அவன் நஷ்டமாயிடும், படம் வாங்கினவெல்லாம் திருப்பி கொடுத்துருவான். அதனால் என்ன பண்ணுவார், அங்கே பிரசாத் லேபில் போய் உட்காந்து வெடிகாலம் வரைக்கும் உட்காந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இவர் வாங்கி கொடுத்துட்டு வெடிகாலம் காலையில் தான் வருவார். அதனால தான் இவர் கையெடுத்து கும்பிடுவாங்க. பணம் அந்த டைமில் கட்ட முடியலன்னா கூட இவர் வீட்டிலேருந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுவார்.
அந்த இது வந்து இவரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வீட்டில் எங்கள் அம்மா கூட கேட்க முடியாது. கேட்டாங்கன்னா நீ உனக்கு தானே, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாதுல்ல, அவனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் வரக்கூடாது, அவன் தலை நிமிர்ந்து நிற்கணும், சின்ன தயாரிப்பாளர்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார். நாங்களாம் அப்போ சின்ன வயசில் நாங்கள் சொல்கிறது கேட்குறது இல்லை. எடுத்துன்னு போய் கொடுத்து அந்த மாதிரி எத்தனையோ படத்தை கொடுத்து அவங்க எல்லாமே முதுகில் குத்திருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சின்னு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் நினச்சேன் தம்பி. ஆனால் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் வச்சுக்கிங்களேன். சாரோட மறைவுக்கு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ நன்றி கெட்டவங்களா இருக்கு மீன்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த நன்றி கூட இல்லாமல் நிறைய பேர் வரல. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அது குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் தனுஷ் அவங்க அப்பா ஓகே கஸ்தூரி ராஜன். அதாவது தனுஷ் வந்து முதல் படம் பண்ணிட்டு காதல் கொண்டேனா துள்ளுவதோ இளமை அந்த படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தேட்டரில் போல தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆகிருக்குது. கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் சங்கத்தில் அது எப்படியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 60 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் இவர் வீடெல்லாம் வச்சு தான் தனுஷை ஹீரோ ஆக்குறாரு. அதில் இவரே டைரக்ஷனில் பண்ணுறாரு. அவர் வீட்டெல்லாம் வச்சு அதை அவர் தனுஷை ஹீரோவாக்கி அது கொடுக்குறாரு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல. அப்போ அந்த மேட்ரை இவர் வந்து அழுகுறாரு. கஸ்தூரி ராஜன் வந்து அப்பா கிட்ட சொல்லி அழுகுறாரு. எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ லட்சங்கள் வரணும், நான் வீடெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறேன், தனுஷ் படம் அது வந்து என் பையன் படம், என் பையனுக்காக எடுத்த படம், அதோட என் குடும்பமே லாஸ் ஆகிடனே, நடுத்தருக்கு வந்துடணுன்னு அப்படின்னு அழுவ சொல்ல அப்பா ஒரே வார்த்தை சொல்கிறாரு, கஸ்தூரி ராஜா நான் இருக்கிறேன், நான் அப்போ வந்து கூட நான் இருக்கிறேன், நீ அப்படியே வந்து ஒரு மீட்டிங் தயாரிப்பாளர் சங்கத்தில் போடுறாங்க, போட்டு அந்த இடத்துலையே தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு அப்பா. எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூரில் போய் ஒரு ஊர்வலம் போகிறோம். ஊர்வலம் போய் அந்த பணத்தை இவருக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்காகவே அந்த ஊர்வலம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் 2 பஸ்ஸை பிடிச்சி 2 பஸ்ஸு ஃபுல்லாக தயாரிப்பாளர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள், அப்பா கூப்பிட்டா சின்ன தயாரிப்பாளர்லாம் அப்பாக்காகவே வருவாங்க, வந்து 2 பஸ்ஸில் போய் கோயம்புத்தூரில் ஊர்வலம் போகிறாங்க. ஊர்வலம் போய் அங்கே சொல்ல தான் அவங்க ஒத்துக்குன்னு அந்த 60 லட்சத்தை கொடுத்த பிறகு தான் இவர் வந்து அந்த வீடெல்லாம் மீட்டார். அதுக்கப்புறம் படம் நல்லா போச்சு, தனுஷ் அடுத்த படம் நடிக்க போயிட்டார், அதெல்லாம் இருக்குது. அதுவும் அவர் வந்து இவருடைய 50 வருஷமாக இருக்கிற ஒரு ஜாம்பவான், எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர், சினிமாக்காகவே வாழ்ந்தவர். இவர் சாவறதுக்கு முன்னாடி கூட போய் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு, விநியோக சங்க பில்டிங்கை பார்த்துட்டு, தயாரிப்பாளர் சங்க பில்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடையாறில் போய் குச்சிருக்காரு. டிரைவரை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்த மாதிரி யூடியூப்ல போட்டிருக்காங்க அவங்க குடும்ப பிரச்சனை, அதனால் அவர் இது பண்ணிக்கினாரு. ஏங்க ஒரு நியாயமே கிடையாதா? யூடியூப் வச்சுருந்தா யார் வேணாலும் போட்டுடலாமா? இன்னும் ஏதுன்னு நாங்கள் 3 பேர் இருக்கிறோமே, அவங்க பிள்ளைங்களை கேட்டதா தெரியாதா? இல்லை நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்தாங்களே அங்கே நான் இருந்தேனே, என்னை கேட்டிருக்கலாம்ல. நான் தான் அப்பா, எப்பவுமே அப்பா வந்து அவர் வந்து ஒரு கெத்து, அப்பானா ஒரு கெத்து, அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஹீரோ. தைரியம், அவர் பேரை சொன்னாலுமே எங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது அவர் அளவுக்கு இருக்கிறோம். அவர் ரத்தம் தான் எங்களுக்கும் ஓடுது. அதனால் அவரை வந்து அந்த டைமில் ஒரு 20 பத்திரிகையாளங்க வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து வானான்னு சொல்லி நான் தான் வானான்னு சொல்லி கேட்டை பூட்ட சொன்னேன். ராயப்பட்டாவில் போஸ்டிங்காக நைட்டு இருக்குது, போஸ்ட்மார்ட்காக. அந்த சமயத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் அவர் மூஞ்சி அப்படின்னு சொன்னால் எந்த புள்ள வந்து ஒத்துப்பான்? அதனால் நான் தான் வானான்னு சொன்னேன். மறுநாள் 17 ஈவினிங் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை பேப்பர்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லா சேனல்ஸ்லேயும் அவங்க குடும்ப பிரச்சனையால் அவர் இது பண்ணார் அப்படின்னாரு. அந்த மாதிரி எதுவும் தயவு செஞ்சு தெரியாமல் போடாதீங்க. கண்ட மேனிக்கு வாய்க்கு வந்த மாதிரி போடுறீங்க. அன்னைக்கு மத்தியானமே நான் அதை பார்த்த பிறகு ரொம்ப மன உளைச்சல் ஆகி போய் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். ஏஎன்ஐலேருந்து எல்லாரையும் ஒவ்வொரு சேனலையும் கூப்பிட்டு நான் பேட்டி கொடுக்க போகிறேன்னு 18 தப்பாக போட்டாங்க. 18 மத்தியானம் நான் வந்து பேட்டி கொடுக்குறேன். 19 தான் அது எல்லாமே வந்துச்சு. 19 நைட்லேருந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. அப்போ நான் சொன்னேன், இவருக்கு வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே இவருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, கடன் தொல்லையால் இவர் செத்தாருன்னு சொல்கிறீங்க. 10 பைசா யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். யாருன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அப்பா உண்மைக்கு தான் தலை வணங்குவாரே தவிர இந்த பொய்யான நியூஸ்லாம் பார்த்து காதிலேயே வாங்க மாட்டார். போங்கடான்னு சொல்லிட்டு போய்க்கினே இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருடைய தைரியமும் அவருடைய நேர்மையும் சுத்தமான கையும்.
அவர் வந்து யாருக்கிட்டையும் கை எதுவும் ஏந்தந்தே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு பணம் இல்லைன்னா கூட அவர் சாப்பிடாம வருவாரே தவிர, வந்து வீட்டில் இருப்பாரே தவிர, ஒருத்தருக்கு எனக்கு கடன் ஆகி போச்சு எனக்கு நீ கொடுன்னு சொல்லி ஒருத்தரையும் கேட்டது கிடையாது இது வரைக்கும். அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் கொடுத்து, நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம், அதை நேராக பார்த்துருக்குறோம். அந்த டைமில் தப்பாக போட்ட பிறகு நான் 18ஆம் தேதி 12:30 மணிக்கு ஒரு நியூஸ் கொடுத்தேன், பேட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன். எல்லாரும் வந்தாங்க. கஸ்தூரி ராஜா அவங்க வீட்டை மீட்டுறதுக்கெல்லாம் இவருக்கு வந்து பண்ணியிருக்காரு. சரத்குமார் அண்ணன் இவர் கூடியே இருந்தவர், அவரை ஹீரோவாக பண்ணதே ஃபஸ்ட்டு படம் தங்கமான தங்கச்சி. ஆனால் ரிலீஸ் ஆனது என்னமோ பாலைவன பறவைகள், அதில் அவர் இதுவாகி போச்சு. ரிலீஸ் ஆனதுனால அந்த படம் தான் முதல் படம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவாக இவரும் ஆனந்தராஜா நடித்ததுன்னு சொல்லி கிடையாது. தங்கமான தங்கச்சியில் பண்ண சொல்லியே, நம்ம ஊர் மாரியாமா இவர் வில்லன் பண்ண சொல்லியே 2 படம் தான் வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டதே கிடையாதுங்க. இவர் பெரிய படத்துக்கும் சரி, பிரபுதேவா நடித்த டபுள்ஸ் படத்துக்கும் சரி, பார்த்திபன் நடித்த நினைக்காத நாள் இல்லை அந்த படத்தில் வந்து இவர் போட்டதே கிடையாது. சரத் இவ்வளோ தரேன், பிரபுதேவா நான் இவ்வளோ, நீ எவ்வளோப்பா வாங்குற, எனக்கு இதை வாங்கிக்கப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டது கிடையாதுங்க. எல்லாருமே அக்ரிமெண்ட்டை போட்டு பண்ணுவாங்க. இவர் அக்ரிமெண்ட் போட்டு தரேன்னு சொல்லிட்டாருன்னா தரேன் அப்படின்னாரு. அது வந்து ஒரு வடிவேலுக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா வந்து படத்தில் எல்லாரும் வந்து வாங்கின்னு போயிட்டு டப்பிங் பேச மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அவர் சொல்லக்கூட முதல் ஆளாக இவர் வந்து அந்த நினைக்காத நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வடிவேல் காமெடி இருந்துச்சு, ஒரே ஒரு நாள் பேச வேண்டியது டப்பிங் இருந்துச்சு. அதுக்கு முன்னாள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சு இவங்க டப்பிங் பேசின பிறகு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அப்போ தான் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல வடிவேல் வந்து லாஸ்ட் நாள் அவர் பேசினார்னா படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு வந்துடும். அவர் வந்து படத்துக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எனக்கு 50,000 நீ கொடுத்தா தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்றாரு. அப்பா சொல்லிட்டா ஒரே வார்த்தை அவர் சொன்னது, வடிவேலு நீ வா, வந்து காலை வச்சு உள்ளே போ, 50,000 ரூபாய் வச்சு நீ கேஷியர் வெளியே நிற்பான், வாசல்லையே நிற்பான், நீ பேசி முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. சொன்ன ஒரே ஒரு தைரியமான ஆம்பளை எங்கள் அப்பா சிங்கம் கே ராஜன். அவரை தவிர வேற யாரும் அந்த இதில் பண்ணலை. நீங்கள் வடிவேலை கூட கேட்டு பாருங்க எப்படி கொடுத்தாருன்னு சொல்லுவார் அவர். அப்புறம் கடைசியில் இவர் பேசி முடிச்சுட்டு தான் வடிவேல் சார் வந்து வாங்கின்னு போனார் பணத்தை, அந்த டப்பிங் பேசி முடிச்சுட்டு தான். அதனால இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே போகலாம். கடைசி காலத்தில் வந்து அவரை பற்றி தப்பாக போட்டது அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. அது ஏன்னா அதனால தான் நான் பேட்டியே வச்சு உண்மையை சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ கூட நான் வந்து காரியத்துக்கு அப்புறம் நான் கொடுக்கலான்னு நினச்சேன் நான். பட் ஆனால் எல்லாரும் கேட்க சொல்ல நான் என்ன சொல்கிறேன், காரியம் வரைக்கும் எதுவும் கொடுக்கவானா, அப்பா அதை நல்லபடியாக முடிச்சிட்ட பிறகு தான் ஒவ்வொருத்தன் படத்திறப்புழா கேட்குறாங்க, பெங்களூர்லேருந்து கேட்குறாங்க, முதலியார் சங்கத்தில் இருக்கிறாரு, முதலியார் சங்கத்தில் கேட்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் இவர் மேலே ஒரு பற்றுன்றதுனால தான் வந்து தமிழ், ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம் சொல்கிறத கேளுங்க. ஒரு தடவை சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு டூருக்காக போயிருக்கிறோம், கேரளா போயிருக்கிறோம். அங்கே வந்து அந்த சீஃப் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுனே இருக்கிறோம். இவர் அப்பா எழுந்து வந்து கையை கழுவ போகிறாரு, கையை கழுவிட்டு இப்படி திரும்புகிறாரு. அந்த ஹோட்டலுடைய சீஃபு டவல் கொடுக்குறாரு கையை தொடச்சிக்க சொல்லி. என்னங்க அப்படின்னு சொல்ல அவர் மலையாளத்தில் சொல்கிறார், பாதி மலையாளம் புரியுது பாதி புரியல. உங்களை வந்து நான் யூடியூப்பில் பார்க்குறேன், அவர் தானே நீங்கள் ராஜன் அப்படி தானே? ஆமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறாரு. இவரை முதுகுல குத்தனங்கன்னு நீங்கள் கேட்டீங்க பாருங்கள். அதில் வந்து கஸ்தூரி ராஜா அவர் வீட்டையே மீட்டு கொடுத்தாரு தனுஷுக்காக. தனுஷை வந்து ஹீரோவாக போட்டு அவர் முடியலன்னு இங்கேருந்து கோயம்புத்தூர், இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், இது வரலாறு. இதை வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் தனுஷ்கிட்டையும் கேட்டுக்கலாம், இல்லைனா அவங்க அப்பா கிட்டையும் இருக்கிறாங்க கேட்டுங்க. சரத்குமார் அண்ணன் அவ்வளோ க்ளோஸாக இருந்தவர், ஒரு ஃபோனும் பண்ணலை, இவரை வந்து பார்க்கவும் இல்லை. ராதாரவி அண்ணன் அவர் வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு 2 நாள் கழிச்சு ஊரில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு நேராக வந்து போகிறாரு. ராதாரவி அண்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, விஜயகாந்த் அண்ணெல்லாம் கூட இவர் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் என்ன வந்தது? ரஜினி சார் வந்து 3 தடவை ஹேண்ட்ஸ் ஆஃப், அந்த திருட்டு விசிடிக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ராஜன் மீட்டிங்லேயே சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு 10:30 மணிக்கு பேசியிருக்காரு ரஜினி சார். அவர் ஒரு அறிக்கை விடாதது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். அது ஒரு வருத்தம். ஒரு 85 வயதில் இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவரோட கடைசி நாட்கள் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னொன்று இவ்வளோ போல்டாக நீங்கள் சொல்கிறனால சொல்கிறேன். சமீபத்தில் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இது கொஞ்சம் விவாதமாக வந்தது. ஏன்னா சார் வந்து பொலிட்டிக்கலியும் நிறைய விஷயங்கள் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்பயுமே நிறைய விமர்சகர்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து ஹோட்டல் அறையில் தானே தங்குறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. அந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த ஆட்களும் முன் வச்சிருந்தாங்க. அது 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 ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு தெரியும், பர்சனலாக இருக்கவங்களுக்கு தெரியும். இது அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா. அவர் ஏன் ஹோட்டலில் தங்கினாருன்னா, அவருக்கு வந்து அப்போ வந்து 79 வயசோ 76 ஒரு 6 வருஷம் முன்னாடி தான் கொரோனா ஆரம்பிக்க சொல்ல இவர் ஸ்கூலில் வந்து எல்லாரும் கேட்பாங்க, வந்து பார்த்து இவர் ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 500 பேரா இல்லை ஒரு 200 300 பேராவது பார்த்து பேசுவார். அதில் யாருக்கு கொரோனா இருக்குது யாருக்கு கொரோனா இல்லைன்னு தெரியாது. இவருக்கு வயசும் ஜாஸ்தி, அபவ் 70 ஆகிப்போச்சு. அதனால் இவரை அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் கொரோனா வர சொல்ல கொஞ்சம் சீரியஸ் ஆன பிறகு எல்லாரையும் தனியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இவருக்கு சவுண்ட் அலர்ஜி வேறு உண்டு. பக்கத்தில் வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மில்லு ஒன்று இருக்குது. அந்த மில்லுடைய சவுண்டு இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது நைட்டில். அதனால் இவர் தூங்குறதுக்காக தான் அங்கே தனியாக போனார். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். அதனால் பெரிய அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அண்ணன் கூட போய் இருக்காங்க. அதனால் அவருக்கு டைம் கிடைக்கல வீட்டுக்கு வர்றதுக்கு. இதை பார்க்குறவங்களுக்கு இவர் வரலையே அவர் வரலையே அப்படின்றாங்க. அவர் வராததுனால இவங்களா ஒரு கதையை விட்டுக்குன்னு இவங்க ப்ரமோஷனுக்காக இவர் வந்து குடும்பத்தில் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், வந்து பார். நாங்கள் சொல்கிறோம், யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு எங்களை கேளுங்க, நாங்கள் இருக்கிறோம்ல, எங்களை கேட்டு தானே நீங்கள் போடணும். எங்கள் குடும்பத்தை எப்படி நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்? இப்போ நான் கூட தான் நீங்கள் போட்டவங்க எல்லாருமே நான் சொல்லுவேன், நீ ரோட்டில் இருக்கிற நீ இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி வளர்க்கலை, நல்லபடியாக வளர்த்துருக்காரு, உண்மையை பேச சொல்லி வளர்த்துருக்காரு. அந்த உண்மையை பேசுறதுனால 1000 பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏன்னா தைரியமே எங்கள் அப்பா பேர் தான். கண்டிப்பாக. அம்மாட்ட சொன்னீங்களாண்ணே? எப்போ அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த தகவலை? எப்படி சொன்னீங்க? அவங்க எப்படி எடுத்து? நான் 2 மணி வரைக்கும் அவர் கூட இருக்கிறேன். ஓகே. அதாவது 3 தடவை ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் 3 தடவை கொரோனா, இதெல்லாம் வந்ததுனால தான் இவர் தனியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏஜ் எல்லாமே இங்கே பழைய வண்ணாரப்பேட்டைக்கு வந்தால் எப்படியா இருந்தாலும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள தவிர்க்க முடியாது. சொந்தக்காரங்க, அங்கே ரோட்டில் இருக்கவங்க, பழகினவங்க, இவருக்காக இருக்கிறவங்க, இவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தவிர்க்க முடியாது. வானா பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தாங்கன்னா கொரோனா காலத்தில் இந்த வயசில் வந்து வர சொல்ல நல்லா இருக்க நம்ம விவேக் சாரே வந்து அந்த இதில் வந்து நம்ம இழந்துருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சின்ன கலைவாணர்னு சொல்கிறவரை இழந்துருக்கிறோம். எங்கள் அப்பாவை நாங்கள் இழக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் போனோம். 2வது தடவை அதுவும் கொரோனா வந்த பிறகு தான் நாங்கள் போய் தனியாக வைக்கிறோம். இந்த சவுண்டு மில்லுனாலையும் இதனால அங்கே போய் அங்கே நான் இருந்துக்கிறேன் அப்படின்றாரு. நாங்கள் டெய்லி போகிறோம். சாப்பாடெலாம் எல்லார் வீட்டில் இருந்தும் போகுது. அது எல்லாமே அவங்க அங்கே போயிடும். அவர் ஹோட்டல் சாப்பாடெலாம் சாப்பிட்டதே கிடையாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றாரு. நாங்கள் யாருன்னா ஒருத்தர் அங்கே இருக்கிறோம். நாங்கள் 3 பேரில் ஒருத்தர் இருப்போம். அங்கே அப்பா கூடயே தான் இருந்தோம். அதுலேயே மெயின் கடைசியில் இந்த 6 வருஷமாக கூட நான் ரொம்ப பழகி இருக்கிறேன். எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி போட்டாங்களே அப்படின்றதுனால. அம்மாவுக்கு வந்து நான் வந்து 2 மணி வரைக்கும் அப்பா கூட இருக்கிறேன். 2 மணிக்கு நான் தலையை வாரி விட்டு குழந்தை மாதிரி அவர் மாறிட்டார். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபேஸ் மேக்கர் வச்சு 2 நாள் தான் ஆகுது இங்கே வந்து, அதனால் அதே ஷர்ட்டை போட்டுருக்கீங்க, வானாப்பா வேறு ஷர்ட்டு போட்டுங்கப்பான்னு சொல்லி நான் தான் வந்து அவர் தலை கலைஞ்சிருந்ததை வாரியை விட்டுட்டு அப்புறம் இப்படி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு பனியனை மாற்றி விட்டு, கட் பனியன் மாற்றி விட்டு, நீங்கள் படுத்துங்கப்பா நான் போயிட்டு வரேன், அப்படி போயிட்டு வரேன்னு கூட நான் சொல்லலை, நீங்கள் படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே என் எதிர்க்க படுத்தார். படுத்ததும் தூங்கிட்டாருன்னு நினச்சி ஒரு 1/4 ஹவர் கழிச்சு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாமிட் பண்ணுறான்னு சொல்லி என் ஃபோன் வந்துச்சு. அதனால் நான் பண்ணேன், நம்ம தம்பி தான் ஒரு டிரைவரு, அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கினார் அப்பாவை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் கிளம்பி நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் 2 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் வந்தேன் 3:30 மணிக்கு அவன் தனசேகர் ஃபோன் பண்ணுறாப்புல எனக்கு, அண்ணா அப்பா வந்து குச்சிட்டாருண்ணா மேலே. எங்கே வந்துடா குச்சிட்டாரு அப்படின்னா, அடையார் ஆற்றுல குச்சிட்டாரு, மேலே வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு குச்சிட்டாருண்ணா அப்படின்னு சொன்னோம். இருடா வரேன்னு சொல்லி நான் படிக்கட்டிலேருந்து இறங்குறேன். எங்கள் அம்மா மேலே வராங்க வெளியே போயிட்டு. அவருக்கு ஒருத்தங்க கூட ஹெல்ப்பர் இருக்காங்க, அவங்க பிடிச்சி படிக்கட்டில் ஏற்றுறாங்க. நவுருமான்னு எங்கடா இவ்வளோ அவசரமாக போகிறேன்னு கேட்குறாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லாமல் கம்முன்னு நான் பண்ணதோ வரேன் இருமான்னு சொல்லிட்டு அவசரமாக என் பையனை கூப்பிட்டுக்குன்னு இங்கேருந்து ஓடுறோம். நாங்கள் ஓடி போய் அப்பாவை ரெக்கவர் பண்ணி, அப்புறம் ஃபயர் இன்ஜின்லாம் வந்துட்டாங்க, ரெக்கவர் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனில் இருக்கிறவர் தான் சவுந்தர பாண்டி அண்ணன் நல்லா முதல்ல அவர் வந்து
நம்ம தமிழ் குமரன் அண்ணன் தயாரிப்பு சங்க தலைவர் அவருக்கும் ஃபோன் பண்ணேன் நான். அவர் ஃபோன் பண்ணதும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணாங்க, முதல்ல போய் அண்ணனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடையார் போலீஸ் ரெக்வயர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு எடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் அம்மாவுக்கு சொல்லலை. அப்புறம் என் சிஸ்டர் வந்து, என் சிஸ்டர் பெரிய சிஸ்டர், என் ஒய்ஃப் பவித்ரா, எல்லாம் என் பவித்ரா வந்து எங்கள் அம்மா கூட நிறைய பார்த்து, அம்மா வந்து என் கூட தான் இருக்கிறாங்க வீட்லேயே. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் போயிருக்கேன். இவங்களால படிக்கட்டு ஏற முடியாது. அம்மா என் கூட தான், நானும் என் மனைவி பவித்ரா, என் பொண்ணு மதுமித்ரா, என் பையன் நிதிஷ்குமார், 4 பேரும் தான் இங்கேருந்து பார்த்துக்கிறோம். அவங்களாம் எல்லாருமே இருக்க சொல்ல ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பார்த்துப்பாங்க. ஆனால் அம்மா வந்து எங்கள் வீட்டில் இருந்து பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு என் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுது. அப்புறம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லுது. அவங்களுக்கு நான் வந்து பார்க்கணுமே, நான் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்ல எனக்கு ஃபோன் பண்ணி எப்படா இருக்காருன்னு கேட்டவர்கிட்ட எனக்கு சொல்ல மனம் இல்லை. அம்மா இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியல. கண்டிப்பாக நான் அந்த டைம்லேயும் நான் யோசிக்கவே இல்லை. இவரை காப்பாற்ற முடியுன்ற இதில் தான் நான் அந்த டைமில் ஃபுல்லாக இருந்ததும் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கா எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து தங்கச்சி, அப்புறம் என் ஒய்ஃபு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க நடக்க முடியாதவங்க அழுதுக்குன்னு கடகடன் நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி, எப்போவுமே அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா காலையில் சாயந்தரம்னு சொல்லிவிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வயிற்றில் கல் வெடித்து, அப்போ வந்து ஜெயா டிவியில் வந்து ஆனந்தம் சீரியல் பண்ணுறாரு, பீக்கில் இருக்கார் இவர் வில்லன். அந்த சமயத்தில் கல்லில் வயிற்றில் வந்து கல் வெடித்து அந்த கணையத்தில் போய் உட்காந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அங்கேருந்து ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்பயும் தனியாக தான் இருந்தார். அப்போல்லாம் எழுதவே இல்லை எந்த இதுலையும். ஏன் இவர் ஆளை காணணுன்னாங்க, இவருடைய அப்பியரன்ஸ் அப்போ குறைஞ்சிருச்சு. அதனால் திருப்பியும் நாங்கள் அவரை தயார் செஞ்சு, எப்பவுமே இப்படி தான் ஒரு நல்ல உயரத்துக்கு போக சொல்ல எதுனா ஒரு இன்சிடென்ட் இப்படி நடக்கும். அதே மாதிரி கொரோனாவுக்கு முன்னாடியும் இப்படி நல்லா வர சொல்ல இந்த கொரோனா வந்து அவரை டவுன் பண்ணதுனால அப்புறம் 2 வருஷம் அப்படியே அவர் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டார். சாயந்தரத்தில் திருப்பி என் டிரைவரை எடுக்க சொல்லி அவர் போய் கொரோனா காலத்திலே சுற்றி வருவார், எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அப்புறம் வந்து திருப்பியும் வந்து நைட்டு அந்த மிஷின் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி அவர் அங்கே தங்குறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த கொரோனா டைம்ல இருந்து இவர் திருப்பியும் வராரு. வெளியே வந்து நான் வந்துருவேன்டா நல்லா அப்படின்னு சொல்ல இது விநியோகஸ்தர் சங்க தலைவர் ஆகிறார். அந்த டைம் வந்து திருப்பி அதான் ஒரு பீக்கு ஒரு டவுன் வரும். அப்படி தலைவர் ஆகினது உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட்டு. அதில் வந்து எடுத்து பார்க்க சொல்ல பார்த்தா 3 அடப்பு, ஒன்று பெருசு, ஏபிசின்னு பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்க்க சொல்ல லண்டன்லேருந்து வந்த டாக்டர் ஐஸ்ரீ கணேஷ் அண்ணன் தான் அதை அவர் ஏற்பாடு பண்ணது, யூசப்னு சொல்லி. அப்புறம் நம்ம அப்போலோ டாக்டர் செங்குட்டுவேலு, அப்புறம் கார்த்தீஸ்வரன், அவங்க 3 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு அவர் ஐஸ்ரீ கணேஷ் சொன்னதுனால ரோபோட்டிக்கில் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அது பண்ணி வராங்க, வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆகுது. ஏபிசின்னு பிரித்தாங்கல்ல, அந்த ஏ முதல்ல எடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நாள் வந்து திருப்பியும் விநியோகஸ்தர் சங்கத்தில் வராங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்றாங்க. திருப்பி வந்து அவர் நல்ல தலையை தூக்குறாரு. திருப்பி ஒரு அட்டாக், செகண்ட் அட்டாக்கு. திருப்பியும் வந்து அப்போலோவில் சேர்க்குறோம். ஒரு ஸ்டண்ட்டு வைக்கிறாங்க, ஸ்டண்ட்டு வச்சு திருப்பி இது பண்ணுறாங்க. அவருடைய திருப்பி ஏங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலுமே, நம்மளுக்கு 30 வயசு 40 வயசில் ஆப்ரேஷன் பண்ணாலுமே நம்ம டவுன் ஆயிடுறோம். 78 வயசு 80 வயசில் அவருக்கு பண்ணுறாங்க, ஸ்டண்ட் வைக்கிறாங்க. எப்படி இருப்பார்? அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு டவுன் வருது. திருப்பியும் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு விநியோக சங்கத்தில். 3வது அட்டாக் வருது. அப்போ தான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வராங்க. திருப்பியும் மைல்டாக தலை சுற்றுது, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு தெரிய வருது, இவருக்கு இருக்கிறது சின்ன ப்ராப்ளம் இல்லை, பெருசாக தான் அது உள்ளே தான் இருக்குதுன்னு. அப்போலோலேயே அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவருக்கு என்றைக்காக இருந்தாலும் திருப்பி இன்னொரு தடவை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை விட வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஃபேஸ் மேக்கர் வச்சா கொஞ்சம் இன்னும் ஒரு 6-7 வருஷம் நல்லா போகலாம் அப்படின்னு வைக்க சொல்ல வச்சு 3வது நாள் 15 வராருன்னு சொன்னால் 14 அப்போலோவில் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இவரே நினச்சிருக்காரு, என்னமோ நம்மளே வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டுருக்கோம் போல. இவர் யாருக்கும் இது வரைக்கும் கஷ்டம் கொடுத்ததே கிடையாது. ஆனால் அந்த உடம்பு சரியில்லாமல் இவரே வந்து மாத்திரைன்னு வர சொல்ல அவரை வந்து ரொம்ப குழப்பிடுச்சு அவரை. அதனால் பசங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போல இருக்குது, மனைவியை கஷ்டப்படுத்துகிறோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு
தெய்வமாக ஆயிட்டாரு. இப்போ அந்த ஜாம்பவானை பின்னாடி கொத்தினவங்களாம் இதை பார்த்துரு, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பிரபு அண்ணன் எங்கேருந்தோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், செவாலிய சிவாஜி கணேசன் அவர் பையன் மகன் வந்து பிரபு சார் வந்து நடிகர் பிரபு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு. சத்யராஜ் அண்ணன் வருத்தம் தெரியும், ஏன்னா அவர் கூட நிறைய போராட்டங்களில் கலந்துக்கினவர். அதனால் அப்புறம் இலங்கை தமிழர் காவேரி பிரச்சனைக்காக அந்த அனல் மின் நிலையத்துக்கு போக சொல்லிருந்து எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்கினார். அந்த துணிவு படம் வர சொல்ல ஒரு பெரிய அப்பு, தலை படத்தில் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த ஒரு நாள் 1.5 நாள் தான் அவர் வந்து எல்லாம் தமிழ்நாடு பூரா இருந்தானே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த 2வது நாள் வந்து அவருக்கு திருப்பியும் ஒரு அட்டாக் வருது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். அப்போ ஒரு டவுன், அப்படியே 2 வருஷம் இவருக்கு அப்பு டவுன். இவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு, புகழின் உச்சத்துக்கு போக சொல்ல திருப்பி அப்படியே வந்து உடம்பு சரியில்லாமல் நிறைய வலிகளை பார்த்துட்டார் அவர் உடம்புலையே. அதனால ஒரு காரணம் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு தப்பா போடாதீங்க, புரிஞ்சுக்கின்னு பேசுங்க, இதை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இதை கண்டிப்பாண்ணே. கடைசி ஆசையோ இல்லை பெரிய ஆசையோ என்னென்ன இருந்திருக்கு? என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட அடிக்கடி? இது மட்டும்தான் தம்பி, இவ்வளோ வருஷமா நான் போராடிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், உங்களை எல்லாம் கரை சேர்த்துட்டேன், ஆனால் எனக்கு இது மட்டும் இருக்கு அப்படின்னு ஏதாவது பகிர்ந்துருக்காரா? நிறைய பகிர்ந்துருக்கிறாரு. அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சின்ன தயாரிப்பாளர்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும், அவங்களுக்காக உழைச்சிக்கினே இருக்கணும். கடைசி வரைக்கும் அவங்கள பற்றி தான் யோசிக்கிறார் சார். அவர் அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கூட போய் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் ஆஃபீஸை பார்த்துட்டு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தை கண்ணுக்கு நேராக ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடையார் வந்து அவர் குச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் சினிமாவை நேசிப்பார், எந்த அளவுக்கு சினிமாவில் இருக்கவங்களை வந்து தன் தம்பியாவோ யாரோவோ தான் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வார். அப்பாவுடைய கடைசி ஆசை சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு 1000 படம் ரிலீஸ் ஆகாமல் நிற்குது, அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், அவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீயும் ஒரு ஈசி மெம்பரில் போய் நில்லு, ஜெயிச்சு கண்டிப்பாக வந்து நீ உள்ளே வந்து நீ பண்ணுவ அப்படின்னாரு. அதுக்குண்டான முயற்சியை நான் பண்ணேன், இப்போ இனிமேலும் பண்ணுவேன், அவருடைய ஆசையை இது பண்ணுவேன். அந்த ஒரு ஆசை. இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வரணும். இந்த ஃபேஸ் மேக்கர் வச்ச பிறகு என்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படி நான் இன்னொரு ரவுண்டு வரணும்டா, என் டெத்தில் 10,000 பேர் வரணும்டா அப்படின்னு சொல்லி அவரே இதை சொல்லியிருக்காரு என்கிட்ட. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரு தவிர யாரும் இந்த மாதிரி வந்து கெட்டு போகக்கூடாது, சினிமாவால் வந்து கெட்டு யாருன்னா படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட, அதாவது அவர் மீட்டிங்லேயே சொல்லுவார், யாருன்னா படம் எடுக்கிறீங்களா முதல்ல என்னை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், எல்லாரும் வந்து நீங்கள் வந்து 60 நாள் 40 நாளில் குறிப்பிட்டு ஒரே ஷெட்யூல்டு போய் முடிங்க. இவங்க டைரக்டரு ஃபஸ்ட்டு வந்து கேட்க சொல்ல நல்லா நம்மக்கிட்ட பண்ணுவாங்க, அப்புறம் டைரக்டருக்குன்னு ஒரு தனி இதுவை வச்சு இவங்க வந்து ஃபிலிம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது, நாட்களை கடத்துறது அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிக்காதது அது. அதனால் அவருடைய ஆசைகள் வந்து நிறைவேறணும்னா டைரக்டர்களும் எல்லாம் தயாரிப்பாளர்களும் நல்லா வரணும். அந்த 1000 படத்துக்கும் இப்போ வந்திருக்கிற நம்ம தமிழ் குமரன் அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர், அவர் வந்து முயற்சி பண்ணி எல்லாருக்கும் பண்ணார்னா அப்பாவுடைய ஆத்மா இன்னும் நல்ல சந்தோஷமாக சினிமா பிரபலங்களோட நல்லா புகழோடு இருப்பாங்க. கண்டிப்பாக எப்பவும் அப்பா உங்களோட இருப்பாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் எங்களுக்காக கொடுத்தது. அப்பாக்காக இது எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. நான் இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.